அட அட அட, இங்கே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த நிலத்துக்கு கீழே ஆழமாக தோண்டி தோண்டி போய் தங்க புதையல் தேடுறவே இருக்கணும். புதையல் எங்கேயாவது இருக்குதான்ட்டு. அதே மாதிரி எங்கட கிளிசி இப்போ பனியை தோண்டி பனிக்குள்ளே ஏதாவது புதையல் இருக்குதான்னு பார்க்குறார். பாருங்க, என்ன சந்தோஷமாக ஓடி திரிஞ்சு அதுக்குள்ளே என்ன என்ன எங்கெங்கே ஒளிஞ்சிருக்குதோன்னு பார்க்குறார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அவர்கிட்ட இந்த தோண்டுதலால். எங்களால் வலிச்சு முடிக்க முடியாத பாதை கண்டுபிடிக்க முடியாத இடமெல்லாம் அவர் பாதை உருவாக்குறார். பாஞ்சு போய் போய் பாதையை உருவாக்கி எங்களுக்கு ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு. இந்த நாய்களுக்கு இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற உணர்வு, எத்தனை தான் பனி கொட்டட்டுமே, எத்தனை தான் மழை பெய்யட்டுமே, அத்தனையையும் தங்களுக்கான சந்தோஷமாக்கி கொண்டு அந்த பொழுதிலே வாழுகின்ற வாழ்க்கை என்பதை மனிதர்களும் புரிந்து கொண்டால் மழை என்ன, பனி என்ன, கவலை என்ன, துன்பம் என்ன, எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்து விடலாமே. பாருங்களேன், என்ன உற்சாகமாக இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு நீங்களா எங்களுக்கு தடை போடுவது என்பதைப் போல என்ன அழகாக அந்த பனிக்குள்ளேயே புதைந்து தங்களுடைய உடம்பை அதற்குள்ளே வைத்து அதிலே வருகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற இந்த பொழுதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் நாங்கள் தான் எங்கள் மனங்களை எவ்வளவு மாற்ற வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்வை நாங்கள் அந்தந்த பொழுதிலே அனுபவித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சித்தாந்த எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை நாங்கள் செயற்படுத்தலாமா? வாழ்கின்ற காலம் குறுகியது. அந்த குறுகிய காலத்துக்குள் சந்தோஷமாய் வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவாக்கி விடலாமே. வாருங்கள்.